மோடியையோ அண்ணாமலையை சொன்ன வாக்குறுதியை ஏதாவது ஒன்று நிறைவேற்றியிருக்கிறாரான சவால் விட்டு சொல்லுங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் நிதி ஆதாரங்களை முடக்கியதன் மூலம் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சுன்னு ராகுல் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. Protect the democratic framework. The election commission has not even said, wait a minute, you have frozen the bank account of the largest of one of the biggest political parties, largest opposition. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களும் தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க. Prime Minister to cripple the Indian National Congress financially. Funds collected from the public are being frozen and money from our accounts. தலைமை நீதிபதி அமர்வு பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது தொடர்பா முடிவு எடுக்க ஆளுநருக்கு 24 மணி நேரம் கெடு விதிச்சது. பொன்முடி என்னும் நான் அதாகப்பட்டது மகாஜனங்களே. செல்லகுட்டி, என்னதான் கம்ப்யூட்டர் யுகமா இருந்தாலும் இந்த டைப்ரைட்டிங்கை பழகிறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஜாலியா இருக்கா? இது என்ன பார்க்கா இல்ல பீச்சா? ரெண்டு பேரும் ஜோடியா எங்கேயும் கிளம்பி வந்துட்டீங்க? ஹலோ மிஸ்டர், நாங்க எங்க வேணாலும் கிளம்பி வருவோம். உங்களுக்கு என்ன? நீங்க என்ன போலீஸா? எங்களை கைது பண்ணுவீங்களா? ஏங்க, நான் என்ன மத்திய பாஜக அரசாங்கமா? குடிக்கலனா உடனே கைது பண்றதுக்கு ஏன் இப்படி குதிக்கிறீங்க? தம்பி, நீ என்ன உடனே அரசாங்க ரேஞ்சுக்கு போற? அந்த அளவுக்குலாம் நீ ஒருத்தே கிடையாது. ஏங்க, வருத்த அப்புறம் இருக்கட்டும். அது என்ன பாஜக அரசாங்கமான்னு இவர் கேக்குறாரு? ஜெனரல் நாலேஜே இல்லாம இருக்கீங்களே. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்களே, அதை பத்தி சொல்றேன். டெல்லியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 3 மணி நேரம் சோதனைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் ஒரு பைசா கூட அவங்களுக்கு சிக்கலை. ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவத்தை கண்டித்து ஆம் ஆத்மி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வர்றதுனால போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. எங்க ஒரு மாநிலத்து முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா அமலாக்கத்துறையை ஏவி விட்டு கைது பண்ண வைப்பாங்களா? அதுக்கு மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குமே. அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களே. கண்டிப்பா மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் உருவாக்கும். ஏற்கனவே இதே மாதிரி தான் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் கைது செய்யப்பட்டாரு. ஆனா அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சரா நீடிப்பார்னு அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. ஆமா தம்பி, இதுக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு பதற்றம் உருவானது. அப்பவே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பா அதிஷி என்பவர் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை சுட்டி காட்டி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் மோடிக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பயந்து போன சர்வாதிகாரி மாண்ட ஜனநாயகத்தை உருவாக்க விரும்புகிறார். அனைத்து விசாரணை அமைப்புகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது, கட்சிகளை உடைப்பது, நிறுவனங்களிடமிருந்து நிதி ஆதாயம் பெறுவது மற்றும் முக்கிய எதிர்க்கட்சியின் வங்கி கணக்கை முடக்குவது போன்றவை போதாதென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களை கைது செய்வதையும் வழக்கத்திற்குள் கொண்டு வருகிறார்கள். இதற்கு இந்தியா கூட்டணி தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வரக்கூடிய மக்களவை தேர்தல் முடிவுகளை நினைச்சு பாஜக பயந்துருச்சு. அதனாலதான் எதிர்க்கட்சிகளுக்கு இம்சை கொடுக்குது. இது மாற்றத்துக்கான நேரம், பொறுப்பிலிருந்து விடை கொடுப்பதற்கான நேரம்னு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் முதலமைச்சர் போன்ற உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்களும் தான் குற்றவாளிகளா? பாஜகவை சேர்ந்த யாரும் தப்பு பண்ணதாவோ இல்ல அவங்க கைது செய்யப்பட்டதாவோ இந்த 10 வருஷத்துல கேள்விப்பட்டதே இல்லையே. அவங்க எல்லாம் மனித புனிதர்களா மாறிட்டாங்களா? செல்லகுட்டி, இதே கேள்வியதான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கேட்டிருக்காரு. 10 ஆண்டுகால பாசிச பாஜக அரசின் தோல்வி மற்றும் எதிர்வரும் மக்களவை தேர்தல் தோல்வி பயத்தால டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளது மத்திய அரசு. இதற்கு முன்னர் இதே பாணியில தான் ஹேமந்த் சோரனை கைது செய்திருந்தது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு பாஜக பிரமுகரும் கைது நடவடிக்கையை எதிர்கொள்வதில்லை. குறைந்தபட்சம் அவர்களிடம் விசாரணை கூட மேற்கொள்வதில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களை தொடர்ந்து குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுதான் பாஜகவின் அசல் முகம். இதனால் மக்களின் கோபத்தை பெற்றுள்ளது.
அதோடு இது எதிர்வரும் தேர்தலில் இந்திய கூட்டணியின் வெற்றி பயணத்தை பலப்படுத்துகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அமலாக்கத்துறை விசாரணைக்கு உள்ளான பல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் மூலமா பாஜகவுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மதுபான கொள்ளை ஊழல்ல சுமார் 500 ரைடுக்கு மேல நடத்தியும் இன்னும் ₹1 கூட கைப்பற்றப்படல அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அமலாக்கத்துறை ஒரு நடுநிலையான அமைப்பு இல்ல, பாஜகவுடைய ஒரு பிரிவு அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. ஆமா தம்பி, மணீஷ் சிசோடியா உட்பட பல ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டுச்சு. ஆனாலும் இதுவரைக்கும் ₹1 கூட கைப்பற்றப்படல. ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு நிதி வழங்கிய அனைத்து நிறுவனங்களும் முன்பு அமலாக்கத்துறையின் சோதனைக்கு உள்ளாகியுள்ளன. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், பண மோசடி செய்ததாக அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள நிறுவனங்கள் சோதனைக்கு பின்னர் அவர்களுடைய குற்றத்தின் வருமானத்தை பாஜகவுக்கு மாற்றியுள்ளன. இந்த விவகாரத்தில் பாரபட்சமில்லாத விசாரணை நடத்தப்பட்டால் 1000 வழக்குகள் போட முடியும். இதில் மதுபான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு உள்ளான நிறுவனங்களும் அடங்கும். இந்த நிறுவனங்கள் பின்னர் பாஜகவுக்கு தேர்தல் நிதியளித்துள்ளன. எனவே டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் குற்றத்தை கண்டுபிடிக்க அமலாக்கத்துறை விரும்பினால் அவை பாஜகவின் கணக்குகளில் உள்ளன அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சொல்லியிருக்கு. எல்லாமே மோசடி, தேர்தல் விதிமீறல். ஆனா ரொம்ப துணிச்சலா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? தேர்தல் வரப்போகுது, அதோட முடிவு இவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி கொடுக்கணும். எல்லாத்துலயுமே விளம்பரம், எல்லாத்துலயுமே அரசியல், அதுதான் பாஜகவோட ஸ்டைல்னு ஆயிப்போச்சு. அதுக்கு தாங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. மோடி பரிவார், மோடி உத்தரவாதம் மாதிரியான மத்திய அரசாங்கத்தின் விளம்பரங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்கு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். காங்கிரஸ் தலைவர்கள் முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், சுப்ரியா ஸ்ரீநெட் ஆகியோர் இத புகாரா கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் மீது தொடுக்கப்பட்ட 2G அலைக்கற்றை ஊழல் தொடர்பான பொய் வழக்கு சட்ட ரீதியாக முறியடிக்கப்பட்ட பிறகும் பாஜக இது குறித்து இன்று வரை பொய் பரப்புரை விளம்பரங்கள் செய்து வருகிறது. இத்தகைய விளம்பரங்கள் உடனடியாக நீக்கப்பட்டு அதை உருவாக்கியவர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்து, மோடி பரிவார் விளம்பரம் மூலம் அரசின் நிதி ஆதாரமும் அதிகாரமும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. இத்தகைய விளம்பரங்களை பரப்ப மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் நிர்பந்திக்கப்படுவதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா சொல்லிட்டீங்களே, பிரதமரே நேரடியா வந்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ற மாதிரி பிரதமர் அலுவலக அதிகாரப்பூர்வ லெட்டர் ஹெட்டில் அச்சடிக்கப்பட்ட வாசகங்களுடன் சுற்றறிக்கை ஒன்று சமூக வலைதளங்கள்ல உலா வருது. இதையும் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. भ्रमित करने वाला वीडियो चला रही है भारतीय जनता पार्टी अपने ऑफिशियल हैंडल से। मिनिस्ट्री ने भी चलाया, तमाम नेताओं ने चलाया, तमाम मंत्रियों ने चलाया 2G को लेकर। कुछ 2G कोर्ट में हो चुका है कि कोई कल्पेबिलिटी नहीं है, तो ऐसा भ्रमित करने वाला वीडियो 10 साल बाद क्यों दिखाया जा रहा है? इसके लिए हमने उस पर्टिकुलर कंटेंट पर अपनी शिकायत दर्ज की है और चुनाव आयोग से अपेक्षा है कि उसको हटाया जाएगा। प्रधानमंत्री की उसमें तस्वीर होती है, वो चुनाव के दौरान नहीं हो सकता, वो प्रचार का हिस्सा नहीं बन सकता। इस बात की आपत्ति उनके सामने रखी है। कुछ बातों को उन्होंने पहले से संज्ञान में लेने के बाद इलेक्शन कमीशन को कहा है और हम उम्मीद करते हैं कि इस पर विचार करने के बाद இதெல்லாம் அவங்களா செய்ய மாட்டாங்க. உச்ச நீதிமன்றம் மாதிரி யாராவது கொட்டை வச்சாதான் கொஞ்சம் அடங்குவாங்க. இதையும் கரெக்டா சொல்லிட்டீங்களே, உச்ச நீதிமன்றம் வச்ச கொட்டில தான் ஆளுநர் RN ரவியே அடங்கி போயிருக்காரு. பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பு விழா நடந்திருக்கு பாத்தீங்கல்ல. கா பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். ஒரு கொட்டா 2 கொட்டா, கொட்டு மேல கொட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு ஆளுநர் RN ரவி. ஆளுநர் உச்ச நீதிமன்றத்துடன் விளையாட வேண்டாம் என கடும் கண்டனம் தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது தொடர்பா முடிவு எடுக்க ஆளுநருக்கு 24 மணி நேரம் கெடு விதிச்சது. ஒன்று, ஆளுநர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். 2 சாய்ஸா மிஸ்டர் ரவி அவர்களுக்கு இருந்துச்சு. ஆமாங்க,
முரட்டு பிடிவாதம் பிடிக்கிற இந்த ஆளுநர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிடுவார்னு கூட அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை சொன்னாங்க. ஆனாலும் பதவி முக்கியம் பாஸ் அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. சார், பாஜக கூட்டணி வெளியிட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்தீங்களா? கோயம்புத்தூர்ல நம்ம அண்ணாமலை போட்டி போடுறாரு. ஆரம்பத்துல நான் போட்டி போடலன்னு சொன்னாரு, இப்ப போட்டி போடுறாரு. ஏன்பா அவர் சொன்னதை அப்படியே செய்யறதுக்கு அவர் என்ன உலக மகா தலைவரா? அவர் போட்டியிடுறத பத்தி செய்தியாளர்கள் கேட்டப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் செம்மையா பதில் கொடுத்திருக்காரு. இந்த 10 வருஷத்துல மோடி சொன்னதை எல்லாம் செஞ்சுட்டாரா? எதை சொல்லி அவர் ஓட்டு கேட்பாரு அப்படின்னு பேசியிருக்காரு. நீயே அதை பாரு. மக்களை நம்பி நிற்கின்ற அரசியல் இயக்கங்கள் வேற, இயந்திரங்களை நம்பி சந்திக்கின்ற இயக்கங்கள் வேற. நாங்கள் மக்களை நம்பி சந்திக்கிறோம். மக்களுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தோழமை கட்சியான இந்த ஆட்சி சொன்ன வாக்குறுதியெல்லாம் 85-90 விழுக்காடுக்கு மேலே நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது மாதிரி மோடியையோ அண்ணாமலையை எங்கள் மோடிஜி சொன்ன வாக்குறுதியை ஏதாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறாரான்னு சவால் விட்டு சொல்லுங்க. உண்மைக்கு புறம்பான செய்தியை பிரபாகண்டா செய்கிறது தான் மோடியோட வேலை, அண்ணாமலைய வேலை. அதனால் தமிழக மக்கள் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் வேட்பாளர்கள் மக்களால் மக்களை அணுகுகின்ற மக்களால் விரும்புகின்ற வேட்பாளர்களை நாங்கள் வேட்பாளராக களமிறக்குவோம். அவங்கெல்லாம் மக்களை நம்பிலாம் கிடையாது, இயந்திரத்தை நம்பி பணத்தை நம்பி காவிகளை நம்பி இறக்கி விட்டுருக்காங்க. ஆகையால் எங்களுடைய வேட்பாளர் எல்லா மக்களுக்குமான வேட்பாளர். எம்பி பதவிக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகல சேர்ந்தாங்க விஜயதரணி. இப்போ என்னடானா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுல ஜனநாயகம் வாழணும்னா கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். பாஜகவோட நடவடிக்கைகளை பார்த்தா இந்த தேர்தலை விட்டுட்டா மக்களுக்கு பெரிய அளவுல ஆபத்து ஏற்படும்னு தோணுது. ஏன்னா பிரதான கட்சியான காங்கிரஸோட வங்கி கணக்கையே முடக்கி வைக்கிறாங்க. ஆமா சார், பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் நிதி ஆதாரங்களை முடக்கியதன் மூலம் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சுன்னு ராகுல் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. All our bank accounts have been frozen. We can do no campaign work. We cannot support our workers. We cannot support our candidates. Our leaders cannot fly from one part of the country to the other. Forget fly. They can't take a railway train that are supposed to protect the democratic framework. There are the courts in the country. There's the election commission in the country. Right? And nothing is happening. The election commission has not even said, wait a minute, you have frozen the bank account of the largest, of one of the biggest political parties, largest opposition. ஆமாங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சின்ன ஒரு தவறுக்காகவும் சுமார் 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்துக்காகவும் இப்ப பழிவாங்கும் நடவடிக்கையில மத்திய பாஜக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இதை பத்தி பேசும்போது காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களும் தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொருளாதார ரீதியா முடக்கும் நடவடிக்கைகளை பிரதமர் மோடி திட்டமிட்டு படிப்படியா செஞ்சு வருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. Prime Minister to cripple the Indian National Congress financially. Funds collected from the public are being frozen and money from our accounts is being taken away forcibly. However, even under these most challenging circumstances, we are doing our very best to maintain the effectiveness of our election campaign. சரிங்க, நாமளும் படிப்படியா டைப் ரைட்டிங்கை கத்துப்போம். தம்பி, டைப் ரைட்டிங் கத்துக்கிறதுக்காக நாங்க இங்க வந்தோன்னு யார் சொன்னது? அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஹலோ, நாங்க ஜாலியா வந்தோன்னு தான் ஆரம்பத்திலே என் டார்லிங் சொன்னார்ல. அதானே. யோ, சீக்கிரம் கிளம்பியா, காத்து வரட்டும். ஏற்கனவே தியேட்டர்ல ஆரம்பிச்சு குழந்தைங்க வர பீச் பார்க் வரைக்கும் உங்க அலப்பற தாங்க முடியலன்னு இங்க வந்து நீங்க என்னைய விரட்டுறீங்களா? இருங்க, இந்த இன்ஸ்டிடியூட் ஓனரை சொல்லி உங்களை வெளியே அனுப்ப சொல்றேன். யோ, இந்த இன்ஸ்டிடியூட் ஓனரே என் டார்லிங் தாயா. இங்க வந்து தான் நான் இவளை கரெக்ட் பண்ணேன். நாங்க பண்ற லவ் சீனை பார்க்க முடியாம தான் யாருமே இங்க வர்றதில்ல. இப்ப புரியுதா உனக்கு? புரியுது. இப்ப நான் கிளம்புறேன். உங்களுக்கு காத்து நல்லா வரும். அதாகப்பட்டது மகாஜனங்களே.